பிக்யூன் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி சிறுகீரை, இது சமைக்க தெரியாதவங்க கூட இந்த கீரையை சுவையாக செய்யலாம். சிறுகீரை ஒரு கத்தை எடுத்திருக்கேன். அதில் நீங்கள் இளந்தண்டை கூட பொறிச்சு ஆஞ்சி வச்சுக்கலாம். இது சிறுநீரக இறங்கிறதுக்கு ரொம்ப நல்லது. அதனால் இந்த கீரையை கரெக்டாக பயன்படுத்தி சாப்பிடுங்க, ஈஸியாக செய்யலாம். இதை இந்த மாதிரி கழுவி எடுத்து வச்சுக்கலாம். இதை பகல் நேரத்தில் கீரையை சாப்பிடுங்க, நைட்டு சாப்பிடாதீங்க. இந்த மாதிரி இளந்தண்டை கூட எடுத்துக்கிட்டோன்னா இதில் ஃபைபர் அதிகமாக இருக்கிறதுனால இது ரொம்ப நல்லது. இதுக்கு வெங்காயம் ஒரு 5-6 வெங்காயம், சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். வரமிளகாய் ஒரு 3 மிளகாயை விதையை எடுத்துகிட்டு சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம். ரொம்ப அதிகமாக தண்ணி விட்டு சலசலன்னு வேக வைக்க வேண்டாம், கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம் போதும். இந்த அளவு நீங்கள் இதுக்கு ஒன்றும் பெரிய மெனக்கிட்டு எதுவுமே செய்ய வேண்டாம். பிகினர்ஸே ஈஸியாக ருசியாக செய்கிற மாதிரி சொல்லி கொடுத்துருக்கேன். இதோட ஒரு கட்டி ஒரு பல் பூண்டு வேணால் வச்சுக்கலாம். ஒரே ஒரு பல் பூண்டு நீங்கள் சேர்த்துக்கலாம், ஆப்ஷனல் தான். வச்சு சும்மா கீரை சொடுங்குனா போதுமானது. அந்த கீரையை நாம் எடுத்து அந்த இலையை இப்படி மசித்து பார்த்தோன்னா, மசி விட்டுதுன்னா கீரை வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ இந்த தண்டும் சேர்த்து வெந்திருக்கும். கீரை மசியும் போது தண்டு வெந்திருக்கும். இளந்தண்டு, ரொம்ப முத்தின தண்டு இதில் சேர்க்க வேண்டாம். அவ்வளோதான், பாருங்கள், இப்படி மசித்து பார்த்து கண்டுபிடிச்சிக்கோங்க. அவ்வளோதான், இறக்கி வச்சிடலாம். இது ரொம்ப நேரம் இது மூடி வச்சு வேக வைக்கக்கூடாது, பாய்சன். இது ஓப்பன்லேயே, கீரையை எப்பவும் ஓப்பனில் வச்சுக்கலாம், வேக வச்சுக்கலாம். இப்போ ஒரு மிக்சி ஜாரில் எடுத்து ஆற வச்சு அடிச்சுக்கலாம். ஏன்னா நம்ம தண்டோடு சேர்த்து வேக வைக்கிறதுனால இதில் கடைஞ்சோன்னா கடை விடாது. கடையிறது நல்லது, ஆனால் நம்ம இது மிக்சியில் அடிக்கிறதுனால அது நைஸாக அரைப்பட்டுரும். அவ்வளோதான். இதுக்கு சேர்க்க வேறு எந்த இன்க்ரீடியன்ஸும் கிடையாது. மிக்சியில் ஆற விட்டு அடிச்சுக்கலாம். இப்போ இது முதல்லையே நம்ம ஒரு தாளிப்பு கொடுத்து இந்த மாதிரி அடிச்சிட்டோன்னா நம்ம மறுபடியும் அந்த எந்த ப்ராசஸும் பண்ண வேண்டாம். அதே போதும், அப்படியே எடுத்து வச்சுக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நாம் தாளிப்பு கொடுக்கல, பச்சையாக வெங்காயம் மிளகாய் மட்டும் போட்டு அடிச்சிருக்கோம். ஆனால் இதுக்கு தாளிப்பு கொடுத்தோம்னா இது இன்னும் சுவையாக இருக்கும். அதனால் ஒரு கடாயில் கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கலாம். தேவையான அளவுக்கு ஆயில், கடலை எண்ணெய் விட்டிங்கன்னா ருசியாக இருக்கும். கடுகு போட்டு பொரிஞ்ச உடனே நான் சின்ன வெங்காயம் எடுத்து கொஞ்சமாக ஒரு பிஞ்சு பெருங்காயத்தூள் எடுத்துக்கோங்க. தேவைப்பட்டா சேர்க்கறது நல்லது. ஒரு குத்து சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். கீரைக்கு சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா ருசி அதிகமாக இருக்கும். அதே மாதிரி கீரைக்கு பச்சை கருவேப்பிலை போட்டு தாளிச்சிங்கன்னா மணமாகவும் சுவையாகவும் இருக்கும். அவ்வளோதான். இதை எடுத்து கருவேப்பிலை எல்லாம் போட்டு தாளித்து கீரையை எடுத்து ஊற்றிக்கலாம். ஆல்ரெடி இந்த பொரிச்சு கொட்டி ஆல்ரெடி இந்த மாதிரி தாளித்து கொட்டி நம்ம வேக வச்சு கடைஞ்சிருந்தோன்னா இது தேவையே இல்லை. இது ருசிக்காக இப்போ மறுபடியும் நம்ம ஒரு தாளிப்பு கொடுக்குறோம். கீரை ரெடி ஆயிடுச்சு. இதே மெத்தடில் நீங்கள் இது சாதத்துக்கு ஊற்றி சாப்பிட சூப்பராக இருக்கும். இதே மெத்தடை பயன்படுத்தி நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். பிகினர்ஸ் கூட ஈஸியாக சுவையான கீரை குழம்பை ரெடி பண்ணி கொடுக்கலாம். இதே மாதிரி செய்யுங்க. பிக்யூன் சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.